ஒர்க் அவுட் ஆகாதுன்னா வாட்ஸ் யுவர் யூ? இல்ல கேக்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அவ்வளவுதான். மத்தபடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வெறும் 12 கட்டத்தை வச்சு இவர் சொல்றாரு ஈகோ இருக்கு அதனால பிரிஞ்சிருவாங்கன்னு. அது அவர் ராசியா வச்சு சொல்றாரு. நான் கேரக்டரா 2 ஈகோ இருக்க 2 பேர் கண்டிப்பா லவ் பண்ணா ப்ராப்ளம் வரும். ஒருத்தர அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். அது அவர் ராசியா வச்சு சொல்றாரு. நாங்க கேரக்டர் மைண்ட்செட்டா வச்சு சொல்றோம் அவ்வளவுதான். சோ அவர் ஆர் யூ அக்செப்டிங் ஹிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ? ஆக்சுவலி எனக்கு தெரியல அதை பத்தி ஒன்னும் தெரியல. பட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அவ்வளவுதான். அது கேக்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அவ்வளவுதான். சோ அந்த லவ் பொருத்தம் இந்த விஷயத்துல எல்லாம் இந்த ஜாதகத்தோடு அல்லது ஸ்டார்ஸோடு ஒரு சின்ன கியூரியாசிட்டி எல்லாருக்குமே இருக்கு. கண்டிப்பா இருக்கும். இருக்கதா கண்டிப்பா இருக்கும். ஓகே, செல்வி சொன்னதுல ஸ்ட்ராங் அப்போசிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ யார்கிட்ட இருக்கு? நீங்க சொன்னீங்க சில ஜாதகம் சேரும், அதுக்கு சேராம சில பரிகாரங்கள் பண்ண முடியும், பண்ணினா சேரும் அப்படின்னு சொல்றீங்க. பரிகாரம் பண்ணா நீங்க பரிகாரம் பண்ணலன்னா ப்ரீ டிட்டர்மைண்டா பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு இருக்கு இல்லையா? அதுக்காக தான் நம்ம பரிகாரம் பண்ண போறோம் கோயிலுக்கு போய். சோ பரிகாரம் பண்ணுனா நம்ம சேர்ந்துருவோம் அப்படின்ட்டு வரும்போது வாட் இஸ் தேர் இன் காலிங் இட் as a predetermined thing? இவர் என்ன ராசியா இருக்க முடியும்? எதுக்கு இல்ல ரொம்ப அதாவது உங்களுடைய பாடி லாங்குவேஜ்ல அவர் கொஞ்சம் பயந்துட்டார். இது செல்வி ஸ்டைல். எடுத்த உடனே ஏறி அடிச்சிருவாரு. பயப்படாதீங்க, அது அவர் ராசி. கொஞ்சம் லைட்டா பயந்துட்டீங்க தானே? ரொம்ப சிம்பிள். உங்க ராசி என்ன? என்னது மகரம் சார். மகர ராசி. உங்களுடைய காதலியினுடைய ராசி என்ன? அத நான் கேட்க விரும்பல சார். இது நல்ல பிள்ளை வேஷம். இல்ல ஒரு டேட்டா இருக்கு. நீங்க கூப்பிட்டு லவ் பண்ற எல்லாருமே கொஞ்ச நாள்ல தன்னுடைய பார்ட்னர் என்ன ராசிக்காரங்க லேசா தெரிஞ்சுக்க விரும்புறாங்க. அதாவது கொள்கை ரீதியாக இருக்கிறவர்கள் அல்லாத மற்ற அனைவருமே. பின்னால் இருக்க அந்த பொண்ணும் சிரிக்குது. தமிழ் செல்வன் ராசி என்னன்னு அந்த பொண்ணுக்கு தெரியும். எனக்கு தெரியும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதை நம்ம தெரிஞ்சுக்க விரும்புறோங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய யதார்த்த சூழ்நிலை. முழுக்க முழுக்க அறிவு வச்சு இங்க வாழ்ந்துட முடியாது. மனுஷனுக்கு பயம் வரையில கடவுளேன்னு 90 எடுத்தான் பூத்திக்கும். அதான் நிலைமை. சோ அந்த பொண்ணோட ராசி என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஒருவேளை அதை சொல்லி இவர் ஏதாவது சொல்லி உங்களுக்கு பயமா இருக்கா? கமெண்ட் கேட்க வேண்டாம். கண்டிப்பா ஒரு நிமிஷம் கண்டிப்பா பயமா இருக்கு. ஏன்னா இது எமோஷனல் திங். மைண்டுக்குள்ள ஏத்திக்கிறதுக்கோ இப்படி ஒண்ணு இருக்கு அப்படின்னு நம்புறதுக்கோ இல்ல. இவ்வளவு பிராக்டிகலா இருக்கு. நீங்க செல்வி சொன்னா என்ன, யார் சொன்னா என்ன? உங்கள் அன்பால் உங்களால் காதல் நிறைவேற போகிறது. கட்டம் என்ன செய்து விட முடியும்? தைரியமா நான் சொல்றேன். என்னோட ராசி மகரம், அவங்களோட மேஷம். அது செட் ஆகாது அப்படின்னு கண்டிப்பா சொல்லிட்டாங்க. ஓ, ஏற்கனவே சொல்லிவிட்டாரோ? ஓகே. இல்ல இவரு சொல்லல, நான் வெளியே நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அவங்க வீட்டுல நிறைய பேருக்கிட்ட இந்த தகவலை ஷேர் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பாக ஒரே ஒரு அட்வைஸ் தான் சொல்றது. காதல் திருமணம் பண்றச்ச முடிவு பண்றீங்க, லவ் பண்றீங்க, கண்டிப்பா நான் என்ன சொல்றேன், 12 கட்டத்தை மூடி வச்சிருங்க. கண்டிப்பாக. இல்ல ஏன்னா 12 கட்டத்தை மூடி வச்சிருங்க. இப்ப நீங்க உங்க வைஃப் பத்தி, உங்க ஃபியூச்சர் வைஃப பத்தி நீங்க அவங்க மேஷோன்னு சொல்றாங்க, ஆனா அது செட் ஆகாதுன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டீங்க இல்லையா? இதுவே உங்களுக்கு எப்படின்னா இம்பேலன்ஸ் ஆக்கிடும் லைஃப். ஏன்னா நான் இந்த இவ்வளவு பெரிய கோடிக்கணக்கான மக்கள் பாக்குறதுல ஒரு அஸ்ட்ராலஜரா நான் என்ன சொல்ல வரேன்னா, லவ் பண்றியா, ஒண்ணு நீ உன்னை நம்பு, இல்லன்னா அந்த பொண்ணை நம்பு. உன் கட்டம் உனக்கு நல்லா இருக்கும்னு நீ தெரிஞ்சும். ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் பிரச்சனை என்னன்னா, நாங்க லவ் மேரேஜ் சார், இப்ப ஜாதகம் பார்த்தோம், எங்களுக்கு ஒரே பிரச்சனையா இருக்குது சார்னு லவ் பண்ணவங்க எல்லாம் ஜாதகத்தை எடுத்துன்னு வரைச்சு என்ன கமெண்ட் கொடுக்கறதான்னா, நாங்க முதல்ல தெரியாத லவ் பண்ணிட்டோம் சார், இப்பதான் எங்களுக்கு தெரியுதுன்னு. நீங்க கல்யாணம் ஆயிட்டும் எந்த காலகட்டத்திலையும் எந்த பிரச்சனையும் வந்தாலும் சரி, லவ் பண்றச்சு எந்த அன்போட இருந்தீங்களோ அதே அன்போட இருந்து இந்த ஜாதக கட்டத்தை வீட்டுக்குள்ள ஒருத்தர் சொன்னார், நான் கிழிச்சு போட்டேன்னு இப்ப சொன்னார். அவர் லேட்டா கிழிச்சு போட்டாரு. அதை முதலே அவர் கிழிச்சு போட்டிருந்தாருன்னா அந்த பிரச்சனை கிடையாது அவருக்கு. சோ சில விஷயங்கள் எப்படின்னா, ஜோதிடர்கள் கூட எல்லாருமே கரெக்ட், நானும் என்ன சேர்த்து தான் கரெக்ட் நான் சொல்ல விரும்பல. உங்களுக்கு தில்லு இருந்ததுன்னா அதாவது நான் சொல்றது ஃபேட்டை நம்புறீங்களோ இல்லையோ, ஆனா உங்க ஜாதகத்துல உங்களுக்குன்னு தைரியஸ்தானம் வலுத்து இருந்தா, ஒரு பெண் அந்த பெண்ணு பேசினாங்க, நான் இப்படிதான் நான் அப்படிதான், அதெல்லாம் இயற்கையா செவ்வாய் ஆதிக்கம் இருக்கணும், இருந்தாதான் அப்படி பேச முடியும். சூரிய ஆதிக்கம் இருக்கணும் ஜாதகத்துல, இல்லன்னா பேச முடியாது. அந்த பொண்ணுக்கு செவ்வாய் ஆதிக்கம் இருக்கு, கண்டிப்பா இருக்கும். ஓகே, செவ்வாய் சூரியன் ஆதிக்கம் இல்லாம. உங்க ராசி என்னமா? எனக்கு இருக்கு ரிஷபராசி. ரிஷபராசி செவ்வாய் ஆதிக்கம் இருக்கு எனக்கு தெரியும். ஓகே, ஆனா அந்த மகராஜன உங்களுக்காக பிறந்தவன் மட்டும் சொல்ல மாட்டீங்க. இதை நான் எப்ப தெரிஞ்சுக்கிட்டேன்னா, டிஸ்ட்ரிக்ட் லெவல்லயும் நேஷனல் லெவல்லயும் டிபேட்டரா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, அதுக்கும் அது உங்க திறமையில ஜெயிச்சதுக்கு எதுக்கு ராசி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க? எங்க அம்மா சொன்னாங்க. ஓகே, சோ செவ்வாய் ஆதிக்கம் இருக்கறனால நல்லா பேசுறேன். எங்க அம்மா நம்புவாங்க. நீங்க என்ன ராசி? ரிஷபராசி. ரிஷபராசி மிருகஸ்ரீ நட்சத்திரம். ஓகே,
ஓகே 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 பயப்படாதீங்க, நான் எதையும் கேட்டுருவேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். லைன் டேட் சிறப்பு நீயா நானா பவர்ட் பை மார்க் ப்ராப்பர்டைஸ்.